குறிப்பாக பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சமூக நலன்துறை சார்ந்து சில கோரிக்கைகள், பழங்குடியினர் நலத்துறையோடு அமர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய சில கோரிக்கைகள், அதேபோன்று மொழிவாரி சிறுபான்மை பள்ளிக்கூடம் என்று வரும்போது தமிழாசிரியர் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்போ டிஆர்பியில் முடித்து எடுத்துட்டோம். அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அவர்களும் டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு தமிழாசிரியர்களும் அங்கே நியமிக்கப்படுவார்கள். சாதி பெயரை பற்றியும் இங்கே பேசியிருக்கீர்கள். நம்முடைய நீதியரசர் சந்துரு அவர்களுடைய தலைமையில் ஒரு ஒன்மேன் கமிஷன் அங்கே போட்டு அதுக்கான அந்த பரிந்துரை இருந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்துடைய பரிந்துரைப்படி அதற்கான ஒரு முடிவும் எடுக்கப்படும். போக்சோ விழிப்புணர்வு கண்டிப்பாக இன்றைக்கு பல இடங்களில் அந்த போக்சோக்கான விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே உரையாற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 1098 ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள். ஏற்கனவே ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்கின்றது. 1098 மட்டுமல்ல, 14417 என்கின்ற அந்த நபரும் அந்த ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடினமான பாடங்களுக்கு நாம் தனியாக அதற்கென்று ஒரு வீடியோ பதிவோடு அந்த ஈஸியாக அது புரிகிற வண்ணம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை. ஏற்கனவே மணற்கேணி அப்படிங்கிற ஒரு செயலியை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட அந்த மணற்கேணியில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 8,96,000 பேர் அந்த ஆப்பை இன்னைக்கு டவுன்லோட் பண்ணியிருக்கிறார்கள். தேர்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றே நம்முடைய மாண்புக்கு சட்டமன்ற உறுப்பினர் நான் செங்கோட்டையன் அவர்கள் கேட்ட பொழுது நான் கூட சொன்னேன், நான் கிட்டத்தட்ட 50 + 70 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் 120 நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்று சொன்னோம். அதோட நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரை அழைத்து ஒரு வருஷத்துக்கு சொல்ல வேண்டாம், தொடர்ந்து இந்த 2021 எவ்வளோ தேர்வு மையங்கள் கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு என்று சொன்னார். ஆக அந்த வகையில் 10ஆம் வகுப்பு என்று 410 தேர்வு மையங்களும் 12ஆம் வகுப்பு 415 புது தேர்வு மையங்களையும் நாம் உருவாக்கி இருக்கிறோம். தனியார் பள்ளிகள் அந்த ஃபீஸ்க்கான தனியாக ஒரு கமிட்டி நம்ம போடும். ஏற்கனவே 2009 நம்முடைய முத்தமிழர் கலைஞர் காலத்திலே தனியார் பள்ளியோட அந்த கட்டணத்தை வரைமுறைப்படுத்துவதற்காக ஒரு ஃபீ கமிட்டி போட்டு அது முன்னாள் நீதியரசர் தலைமையில் இன்றைக்கி பாலசுப்ரமணியன் என்கின்ற முன்னாள் நீதியரசர் தலைமையில் அந்த கமிட்டி இருக்குது. கமிட்டி நிர்ணயம் சொல்வதை தாண்டி யாரும் இப்போ அதிகப்படியாக வாங்கக்கூடாது என்கின்ற அந்த விதிமுறையும் இருக்கின்றது. அதே போன்று இங்கே பேசிய சின்னதரையார்கள் இந்த லேப்டாப் அந்த டேப்லாம் எப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்று சொன்னாங்க. இது நான் அதிமுக ஆட்சி காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 2,30,000க்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு அதோடு நிறுத்திட்டாங்க கொடுக்க வேண்டியது. அதன் பிறகு கொரோனா காலம் இன்று பல்வேறு விதத்தில் அதற்கான பிரச்சனைகள் வந்தது என்று சொன்னாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்து நீங்கள் லேப்டாப் அப்படிங்கிற ஒரு கருவி சார்ந்து பேசுகிறீங்க. அந்த கருவியின் மூலமாக வழங்கப்பட வேண்டிய அறிவை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். ஆக அதில் எந்த விதத்தில் நம்முடைய பிள்ளைங்களுக்கு அதர் கண்ட்ரிஸோடு நீங்கள் கம்பீட் பண்ணுற அளவு கிட்டத்தட்ட ஒரு 8,209 ஹைடெக் லேப்ஸ். முன்னாடி ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் தான் இருந்துச்சு. இன்றைக்கி மிடில் ஸ்கூல்லே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா பிள்ளைகளும் பயன்படுகின்றவர்கள் 8,209 ஹைடெக் லேப்ஸை ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 519 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டுமல்ல, இந்த டெக்னாலஜி எப்படி கொண்டு போகிறோம்னா 22,931 ஸ்கூல்ஸில் ஏறத்தாழ ஒரு 415 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் போர்ட்ஸ் எல்லாத்துமே கொண்டு வந்துட்டோம். நாங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.